அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம டே 28 கிளாஸில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கேன் அண்ட் குட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வாஸ் வேர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ வேர்ன்றது WHERE வேர்னா எங்கே அப்படின்னு கேட்போம்ல, இங்கே வேர்ன்றது WERE வேர், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வாஸ் அண்ட் வேர் வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? வாஸ் யூஸ் பண்ணும்போது வேர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாஸ் அண்ட் வேரை ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. வாஸ் வேர் இதுதான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்ம பார்த்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணோமா? ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஐ, ஷி, ஹிட், ஹி வரும்போது வாஸ் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இது யூஸ் பண்ணுவோம். வி, யூ, தே வரும்போது வேர் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இதில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஐ வாஸ் ஈட்டிங் வென் யூ கால்டு மீ. நான் வந்து சாப்பிட்டு இருந்தேன். இது வந்து வென்ன்றது வந்து கன்ஜக்ஷன் வேர்ட், சரிங்களா? ஐ வாஸ் ஈட்டிங் வென் யூ கால்டு மீ, தட்ஸ் வை ஐ குட் நாட் பிக் யுவர் கால். அதனால் உன்னோட கால் வந்து என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். நான் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கால் பண்ண, அதனால் என்னால் எடுக்க முடியல அப்படி சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்னா I was eating when you called me, so that's why I could not pick your call அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து she was sleeping when you called her. she was sleeping, அவள் வந்து தூங்கின்னு இருக்கா, கால் பண்ணும்போது அவள் தூங்கின்னு தான் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து she was sleeping when you called her. ஸோ she வந்து நம்ம அதை யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ childrens were playing with the friends yesterday. சில்ட்ரன்ஸ்ன்றது இங்கே சில்ட்ரன் வரக்கூடாது, சில்ட்ரன்ஸ்னு வரணும். ஸோ நம்ம வந்து இங்கே ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? சில்ட்ரன் வந்து ஸோ சில்ட்ரன்ஸ் வேர் பிளேயிங் வித் த ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டர்டே. குழந்தைகள் எல்லாரும் வந்து நேற்று விளையாண்டுருந்தாங்க, கிரவுண்டில் விளையாண்டு சொன்னாங்களே, அதுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் வேர் பிளேயிங் த ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்னென்ன சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்கள். ஐ வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் வென் யூ கால் மீ. நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன், அப்போ வந்து நீ எடுக்கலை, அப்போ வந்து நான் வந்து தண்ணி விட்டுருந்தேன் பிளான்ஸுக்கு அப்படி சொல்கிறதுக்கு வந்து ஐ வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் வென் யூ கால் மீ. நீ கால் பண்ணும்போது நான் தண்ணி விட்டுருந்தேன் கார்டனில் அப்படி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். யூ ஆர் ஸ்லீப்பிங் வென் ஐ கம் டு யுவர் ஹோம். நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீ தூங்கிட்டு இருந்த அப்படி சொல்லுவோம்ல, நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்போ நீ தூங்கிட்டு இருந்த சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லுவோம்னா we were sleeping when I come to your home. நான் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நீ தூங்கிட்டு இருந்த. ஸோ you were sleeping when I come to your home. ஸோ you வந்தாலே நம்ம வேர் யூஸ் பண்ணோம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாம், கேட்கலாம், நம்ம வந்து சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பவர் வெண்ட் ஆஃப். பவர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படி சொல்லுவோம்ல, பவர் வந்து கட் ஆகிடுச்சு அப்படி சொல்ல பவர் வெண்ட் ஆஃப். ஸோ கோக்கு வந்து நம்ம வெண்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம் பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால. when I was watching TV yesterday. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், அப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு நேற்று அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம்? பவர் வெண்ட் ஆஃப் when I was watching TV yesterday. டிவி பார்க்கும்போது கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் எப்படி இதில் மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாஸ் வேரில் நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இருக்க முடியும் எவ்வளோ வந்து என்னென்ன பண்ணின்னு இருந்தோம் அப்படி பார்த்தோம். இப்போ நெகட்டிவ்னா என்னெல்லாம் பண்ண முடியாதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ she was not sleeping on the time where kids playing. ஸோ குழந்தைங்க விளையாடிருந்த பொழுது அவன் வந்து தூங்கலை, அவன் வந்து தூங்கினில்லை அப்படி சொல்லுவோம்ல. she was not sleeping on that time where kids playing. குழந்தைங்க விளையாடி இருக்கும் பொழுது அவங்க தூங்கலை அப்படி சொல்கிறாங்களே, அதுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். Childrens were not playing yesterday. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து are not playing yesterday. நேற்று வந்து அந்த குழந்தைங்களாம் விளையாடலை அப்படி சொல்கிறதுக்கு வந்து childrens were not playing yesterday அப்படி சொல்லலாம். What was she doing yesterday? நேற்று நீ என்ன பண்ணியிருந்த அப்படி கேட்கலாம். நேற்று அவள் என்ன பண்ணியிருந்தா, ஷீ வரும்போது அவள்னு வரும், சரிங்களா? என்ன பண்ணியிருந்தா கேட்போம்ல, என்ன பண்ணியிருந்தா கேட்போம்ல. what was she doing yesterday அப்படின்னு யூஸ் பண்ணலாம். where were you going yesterday. ஸோ வேர்ன்றது எங்கே அப்படி கேட்போம். இங்கே வேர்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறது, எப்போ அப்படி கேட்கறதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸில் யூ கோயிங் எஸ்டர்டே. நேற்று நீ எங்கே போயிருந்த அப்படி கேட்போம்ல, அதுக்கு வந்து வேர் கோயிங் யூ எஸ்டர்டே அப்படி கேட்கும். யூ கோயிங் த எஸ்டர்டே அப்படி கேட்கலாம்.
வாட் வேர் தே டூயிங் எஸ்டர்டே, நீ நேற்று அவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க, தே ஆர் வரும்போது அவர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லை. ஸோ வாட் வேர் தே டூயிங் எஸ்டர்டே, அவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க நேற்று அப்படி கேட்கறதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்சஸில் நம்ம இந்த பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.